இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான குடும்ப கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை அண்ணன் தங்கை அன்பை பற்றி. ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற ஒரு அண்ணனும் அவனுடைய தங்கை மித்ராவும் அம்மா அப்பாவுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அரவிந்த் பள்ளிக்கு போகும் பெரிய பையன். மித்ரா இன்னும் சின்ன குட்டி. அவளுக்கு எப்போதும் அண்ணன் கூடவே இருக்கணும். ஒரு நாள் அரவிந்த் பள்ளிக்கு போக தயாராகிக் கொண்டிருந்தான். அப்போ மித்ரா சொன்னாள், அண்ணா, எனக்கும் உன்னோடே வரணும். அரவிந்த் சிரித்தான். இன்னும் நீ சின்ன குட்டிதானே, நான் சீக்கிரம் திரும்பி வந்து உன்னோட விளையாடுறேன் என்று சொல்லி தங்கையை மெதுவா சமாதானப்படுத்தினான். பள்ளியில் அரவிந்த் படிக்கும்போது கூட தங்கையின் சிரிப்பை நினைத்து கொண்டே இருந்தான். அன்று மாலை மித்ரா வெளியே விளையாடும்போது திடீர்னு கீழே விழுந்துட்டாள். அவளுக்கு முழங்கால் சின்ன காயம். அரவிந்த் வீட்டுக்கு வந்ததும் இதை கேட்டு அவன் உடனே தங்கையிடம் ஓடி வந்தான். அவளுடைய கண்ணீரை துடைத்து, பயப்படாத மித்ரா, அண்ணன் இருக்கேன் என்று மெதுவா சொன்னான். அவளுக்கு காயத்துக்கு மருந்து போட்டான். பிடிச்ச பொம்மையையும் கொடுத்து ஒரு அழகான கதையும் சொல்லினான். மித்ரா சிரிக்க ஆரம்பிச்சதும் அரவிந்தின் முகமும் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. அம்மா அப்பா இதை பார்த்து சொன்னார்கள், அரவிந்த், நீ ஒரு நல்ல அண்ணன். அரவிந்த் சிரித்து சொன்னான், அவள் என் தங்கை, அவளை பார்த்துக்கிறது என் பொறுப்பு. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? 1. அண்ணன் தங்கை அன்பு ரொம்ப அழகானது. 2. சிறியவர்களை பாதுகாப்பது நல்ல பழக்கம். 3. அன்பு காட்டினால் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள். அதனால குட்டீஸ், உங்க அண்ணன், தங்கை, தம்பி, அக்கா எல்லாரையும் அன்போட பார்த்துக்கோங்க. இன்னொரு அழகான கதையோட நான் சீக்கிரம் வரேன். பை பாய் குட்டீஸ்.